ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்திருந்த லெவல்ஸ், மார்க்கெட் தொடங்கிறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இங்கே ஒரு லைன் இருக்கு. ப்ரீவியஸ் டே லோ அந்த ஏரியாவில் தான் நம்ம கொடுத்திருந்த S1 அப்படின்றது இருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றத மார்க் பண்ணலை. மார்க்கெட் 25,867 அங்க ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா? அவன் பாத்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல இந்த சார்ட்டை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சார்ட்ல நாம போடுற கிறுக்கல்கள் எல்லாத்தையும் அழிக்கிறது கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாம இந்த அக்கௌண்ட்ல ட்ரேடிங் வியூ சார்ட்டை பார்க்க மாட்டோம் லைவ்ல. அதனாலதான் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றத இப்போ மார்க் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, ஓப்பன் பிரைஸ் நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோல ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கும்போது நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்கிருந்து அந்த 900ல இருந்து ஒரு 150 பாயிண்ட் டவுன். ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் 150 பாயிண்ட், 120ல இருந்து 130 பாயிண்ட், 150 பாயிண்ட் தான் நிஃப்டிக்கு ஆவரேஜ் மூவ்மெண்ட்டா நாம கால்குலேட் பண்றது. அதை கவர் பண்ணியாச்சு. அதை கவர் பண்ணவங்க அங்கிருந்து ஒரு வெர்டிக்கலான ஏற்றம் எங்க போய் டைரக்டா ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆனவங்க எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S2 அந்த ஏரியால சப்போர்ட். திரும்பியும் ப்ரீவியஸ் டே லோக்கு மேல போயிருக்காங்க. ஆனா சஸ்டெயின் ஆக முடியல. காரணம் அந்த 900 ஸ்ட்ரைக் வந்தாச்சு அந்த இடத்துல. அங்கிருந்து திரும்ப ஓப்பன் பிரைஸ்ல சப்போர்ட், ப்ரீவியஸ் டே லோல ஒரு ரிஜெக்ஷன். திரும்பியும் அங்க டைரக்டா வந்து நாம கொடுத்திருந்த S2 அந்த இடத்துல ஒரு சப்போர்ட். நாம கொடுத்திருந்ததை தாண்டி நாம நேத்து ஸ்பெஷலா எதுவும் பண்ணல. டைரக்டாவே ஏடிஎம் ஸ்ட்ரைக் நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம லெவல்ஸ் அப்படின்றத எடுத்துட்டோம். என்ன நடந்திருந்தா இந்த லெவல்ஸுக்கு மேல மார்க்கெட்டை முடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண்ட் கார்டுல கொடுக்குறேன். அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க நேற்று வீடியோ. இங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் காலையில இங்க ஒரு ரெட் கேண்டில் போட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு நாம கொடுத்திருந்த அந்த S2 அந்த இடத்துல தான் ஒரு கிரீன் கேண்டில் போடுறான். நிறைய பேர் இந்த லெவல்ஸை மட்டுமே பிளைண்டா ஃபாலோ பண்றவங்க என்ன நினைச்சிட்டு இருக்க வாய்ப்புனா இந்த இடத்துல இருந்து திரும்ப மேல போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்துருக்கலாம். ஆனா நாம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது ஸ்பாட் இந்த இடத்துல வரும்போது நாம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்க சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 950 புட் அப்படின்றவன் கால் புட்டு 2 பேரோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸையும் ஆட் பண்ணா என்ன பிரைஸ் வருமோ அதை விட கிட்டத்தட்ட 15 ரூபா அதிகமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவன் அப்படி ட்ரேட் ஆகிற விஷயமே அங்க சொல்லிடுச்சு மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகதான் வாய்ப்பு அப்படின்றது. அந்த இடத்துல இருந்துதான் ஒரு 150 பாயிண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட ஒரு 80-70 பாயிண்ட் வந்திருக்கும். அங்க ஒரு டவுன் சைடை கொடுத்துட்டு திரும்பியும் தான் மேல வந்திருக்காங்க. திரும்ப இந்த இடத்துலலாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் 2 பேரையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய பிரைஸ் ஒரு ஆளுக்கே கொடுத்துருந்துருக்கணும். ஆனா அந்த பிரைஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அந்த பிரைஸ் மைனஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ அதை தாண்டி நாம கொடுத்திருந்த S1ம் அங்கதான் இருக்கு. அந்த S1க்கு மேல போய் மார்க்கெட்டை முடிக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் எல்லாம் அப்படின்றத தாண்டி நாம எடுத்திருந்த அந்த 25,950 அந்த புட்டோட ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு கம்மியாவே ட்ரேட் ஆயிருந்திருக்கணும். ஆனா அந்த ஒரு விஷயம் இங்க இருக்கும் போதெல்லாம் நடக்கல. அதனாலதான் ஸ்பாட்டை நாம கொடுத்திருந்த S1க்கு கீழே போய் முடிச்சிருந்திருக்காங்க. S2க்கு மேல முடிச்சிருக்காங்க. S2க்கு மேல முடிக்கணும் அப்படின்னாவே 2 பேரோட பிரைஸையும் சேர்த்து ஒரே ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அங்க அந்த விஷயம் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துலதான் மார்க்கெட் S2க்கு மேல முடிச்சிருக்கு.
ஸோ நீங்க ஒரு லெவல்ஸை ஸ்பாட்ல பிரீமியத்தை பேஸ் பண்ணி மார்க் பண்றீங்க அப்படின்னா என்ன நடந்தா அந்த லெவல்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், என்ன நடந்தா அந்த லெவல் ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை பிரீமியம் லைவ்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்தே உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். சரிங்களா? பிரீமியத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்ல தெளிவான முடிவுகளை எல்லா டைமும் அப்படின்றத தாண்டி அதிகப்படியான டைம் உங்களால கரெக்டா எடுக்க முடியும். ஏன்னா எல்லா டைமும் கரெக்டான டிசிஷன் தான் நீங்க எடுப்பீங்கன்னா அதுக்கு நீங்க ரோபோவா தான் இருக்கணும். எல்லா டைமும் கரெக்டான முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனா நிறுத்தி நிதானமா நீங்க யோசிச்சு ஒரு விஷயத்த பிரீமியம் கால்குலேஷன் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்க்கு உண்டான ப்ராபபிலிட்டி மட்டும்தான் அதிகம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, அதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது? மார்க்கெட் எப்பவுமே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சு மறுநாள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மறுநாள்ல பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கும். பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பெரிய பிரைஸ் இருக்கும். அதுதான் முக்கிய காரணம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,036, 25,957, 25,795, 25,713. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் அப்படின்றது 25,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதே தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் பிரீமியம் இருக்கு. சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கிற வரையும் தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு. மேலே ஓப்பன் பண்ணும்போது இந்த 850 அப்படின்ற ஸ்ட்ரைக் சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஆயிடும். சரிங்களா? ஒரு பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்ல வரணும் அப்படின்னாவே மார்க்கெட் நாம கொடுத்திருந்த இந்த R1 அந்த பிரைஸ்க்கு மேல இருக்கிற போது ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பா தெரியுது. மார்க்கெட் இந்த 950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறது இருக்கு அப்படின்ற பட்சத்துல தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் கிரியேட் ஆகும். ஸோ ஓப்பன் அப்படின்றது முக்கியமாக போகுது. எங்க ஓப்பன் பண்றாங்க அப்படின்றது. இந்த ரேஞ்சுக்கு வெளியவே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 950 அப்படின்றது சப்போர்ட்டா ஆக்ட் ஆக வாய்ப்பா அது இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு வெளியே 850க்கு கீழே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 850 ரெசிஸ்டண்டா செயல்படக்கூடிய வாய்ப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ எந்த இடத்துல ஓப்பன் பண்றாங்க, எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நாம இந்த லெவல்ஸை ஒவ்வொரு காலோட க்ளோஸ் பிரைஸ், புட்டோட க்ளோஸ் பிரைஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம். இந்த லெவல்ஸை எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரைக்குங்க லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதை தாண்டி இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். நம்ம கிட்ட கோர்ஸா எடுத்து படிக்கிறவங்க கிட்டயும் இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க பை பண்ணிக்கோங்க, இங்க செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நாம சொல்றது கிடையாது. உங்களுக்கு பிரீமியத்துல என்ன நடக்குது, ஒரு பிரீமியம் தான் ஸ்பாட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லும். சரிங்களா? ஸ்பாட் சொல்றது முதல்ல நடக்காது. பிரீமியம் என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி தான் ஸ்பாட் நகரும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரீமியத்தை மட்டும் பாருங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மொத்தமும் பிரீமியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது அந்த ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாவே இருக்குமா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக் ஏன் ஐடிஎம்மா இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸோட டீட்டெயில் வேணுனாலும் தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.